ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதுமிதா டாக்ஸ். ஒரு சின்ன கொஸ்டின். ஒருவேளை இன்னைக்கே உங்களுக்கு 10 crore லாட்ரி அடிக்குதுன்னு வச்சுக்கலாம். லைஃப் செட்டில், கரெக்டா? நீங்க லைஃப்ல சக்சஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தமா? நிறைய பேர் எஸ்ன்னு சொல்வீங்க. பட் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? லாட்ரி வின் பண்ண 70% ஆஃப் பீப்புள் 3 to 5 yearsல திரும்ப பழைய நிலைமைக்கே போயிடுவாங்க, இருந்த இடமே தெரியாம. ஒய்? அவங்க கிட்ட மணி இருந்துச்சு, ஃபேம் இருந்துச்சு, ஆனா ஏதோ ஒன்று மிஸ் ஆச்சு. அது என்ன? இன்னைக்கு வீடியோல வேர்ல்டு ஃபேமஸ் பாட்காஸ்டர் ஸ்டீவன் பார்ட்லெட் எழுதின த டைரி ஆஃப் ஏ சிஇஓ புக்ல இருந்து த 5 buckets ஆஃப் சக்சஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த 5 bucketsை நம்ம கரெக்டான ஆர்டர்ல ஃபில் பண்ணனா வின் பண்ண லாட்ரி கூட வேஸ்ட் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டீவன் பார்ட்லெட் லைஃபை ரொம்ப சிம்பிளா 5 bucketsஆ பிரிக்கிறாரு. இந்த 5 விஷயம் நம்ம லைஃப்ல முன்னேற ரொம்ப முக்கியம். அதான் நாலேஜ், வாட் யூ நோ; ஸ்கில்ஸ், வாட் யூ கேன் டூ; நெட்வொர்க், who you know; resources, what you have, like assets or money; reputation, what the world thinks of you. இப்போ ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் bucket 4 மணி அண்ட் bucket 5 ரெப்புடேஷனுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஓடுவோம். எனக்கு சேலரி பத்தல, எனக்கு ஃபாலோவர்ஸே இல்லைன்னு ஃபீல் பண்ணுவோம். ஆனா ஸ்டீவன் பார்ட்லெட் என்ன சொல்றாருன்னா, யூ cannot try to fill the buckets in the wrong order. ஃபர்ஸ்ட் பக்கெட் நிரம்பினாதான் செகண்ட் பக்கெட்க்கு ஃப்ளோ ஆகும், செகண்ட் பக்கெட் ஃபில் ஆனாதான் தேர்ட். இது ஒரு ஃப்ளோ. ஸோ பக்கெட் நம்பர் 1 நாலேஜ். இதுதான் பேஸ். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு கார் ஓட்ட கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? யூடியூப்ல ஹவு டு டிரைவ்னு வீடியோ பார்ப்பீங்க. டிரைவிங் ஸ்கூல்ல தியரி கிளாஸ் போவீங்க. கிளச் எங்க இருக்கு, பிரேக் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் நாலேஜ். ஆனா நாலேஜ் மட்டும் போதுமா? கிளச்சை விடுன்னு புக்ல படிச்சா கார் ஓடிடுமா? ஓடாது. அந்த தான் பக்கெட் நம்பர் 2 ஸ்கில்ஸ் வருது. நாலேஜை அப்ளை பண்ணும்போது தான் அது ஸ்கில்ஸா மாறுது. நீங்க டிராஃபிக்ல ஹாரன் சத்தம் கேட்கும் போதும் பயமே இல்லாம வண்டி ஓட்டிட்டு போறீங்கல்ல, அதுதான் ஸ்கில். ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் சொல்றேன், கேளுங்க. ஐபிஎல்ல விராட் கோலிக்கு இருக்க ரெஸ்பெக்ட் அவரோட ரெப்புடேஷன், அவருக்கு கிடைக்கிற சேலரி, ரிசோர்சஸ். ஆனா இது எல்லாம் எப்படி வந்துச்சு? பிகாஸ் ஹி ஃபில்ட் பக்கெட் 1 கிரிக்கெட் ரூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அண்ட் பக்கெட் 2 இயர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் பேட்டிங் ஸ்கில்ஸ். இமேஜின் பண்ணுங்க, விராட் கோலிக்கு பேட்டிங்கே தெரியாம வெறும் ரிசோர்ஸ் மட்டும் கொடுத்தா அவர் லெஜெண்ட் ஆக முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு, பயங்கரமான ஸ்கில்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன? பக்கெட் நம்பர் 3 நெட்வொர்க். நெட்வொர்க் இஸ் யுவர் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க தான் நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணுவாங்க. ஸ்கில்ஸே இல்லாம லிங்க்டின்ல போய் ஹாய் சார் கிவ் மீ ஜாப்னு மெசேஜ் பண்ணுவாங்க. உங்க பக்கெட் 1 and 2 எம்டியா இருந்தா பக்கெட் 3 ஒர்க் ஆகாது. திங்க் அபவுட் இட். ஒரு நல்ல டாக்டர் எடுத்துக்கிட்டா அவருக்கு மெடிசின் பத்தி தெரியும், அதுதான் நாலேஜ். சர்ஜரி பண்ண தெரியும், அது ஸ்கில்ஸ். அதனால தான் அவரை தேடி ஆளுங்க வருவாங்க, அதுதான் நெட்வொர்க். உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆஃபீஸில் யாருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்? யார் எல்லார் கூடயும் ஜாலியாக பேசிட்டு சுற்றுறாங்களோ அவங்களுக்கா? இல்லை, யாரை நம்பி ஒரு வேலையை கொடுத்தா இவங்க கரெக்டாக முடிப்பாங்கன்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு தான் நெட்வொர்க் பில்ட் ஆகும். ஸோ உங்கள் நெட்வொர்க் வளரணும்னா முதல்ல நீங்கள் யூஸ்ஃபுல்லான ஆளாக மாறுங்க. ரைட், இப்போ பக்கெட் 1 நாலேஜ், 2 ஸ்கில்ஸ், 3 நெட்வொர்க் ஃபில் ஆயிடுச்சு. இப்போதான் மேஜிக் நடக்க ஸ்டார்ட் ஆகும். பக்கெட் 4 ரிசோர்சஸ் ஸ்டார்ட்ஸ் ஃபில்லிங் அப். மணி, கார், ஆஃபீஸ் ஸ்பேஸ், டீம் எல்லாம் தானா வரும். பக்கெட் 5 ரெப்புடேஷன். உலகம் உங்களை பத்தி என்ன நினைக்குது? நம்ம ஊர்ல சரவண பவன் முருகன் இட்லி எடுத்துக்கோங்க. ஆரம்பிச்சப்ப அவங்க கிட்ட பெரிய ரிசோர்சஸ் இருந்துச்சா? இல்ல. தே நியூ ரெசிபிஸ், தே குக்டு பர்ஃபெக்ட்லி, கஸ்டமர் ஸ்டார்டட் கம்மிங் அண்ட் டெல்லிங் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தான் பிரான்ச்சஸ் ஓபன் பண்ண பணம் வந்துச்சு. இன்னைக்கு முருகன் இட்லின்னு சொன்னாலே அது ஒரு பிராண்ட். இதே ரிவர்ஸ்ல ட்ரை பண்ணா, கையில நிறைய காசு வச்சுட்டு சமையலே தெரியாம ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சா என்ன ஆகும்? 6 monthsல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் ஆர்டரோட பவர். லைஃப்ல எப்போ வேணா எது வேணாலும் நடக்கலாம். ஸ்டீவன் பார்ட்லெட் ஒரு சூப்பரான விஷயம் சொல்றாரு. உங்களுடைய மணி அண்ட் ஃபேம் இது ரெண்டுமே டெம்பரரி. ஒரு ரிசெஷன் வந்தா ஜாப் போகலாம், ஒரு சின்ன தப்பு பண்ணா உங்க நேம் ஸ்பாயில் ஆகலாம். ஆனா யாராலையும் உங்க நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை திருட முடியாது. ஸ்டீவ் ஜாப்ஸை ஆப்பிள் கம்பெனில இருந்து வெளியில அனுப்புனாங்க. அவரோட ரிசோர்சஸ் போச்சு, ரெப்புடேஷன் கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு. பட் அவரோட நாலேஜ் அண்ட் ஸ்கில் அவர்கிட்டயே இருந்துச்சு. அதை வச்சு பிக்சார்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணாரு, திரும்ப ஆப்பிள்குள்ள வந்தாரு. ஸோ எப்பவுமே பக்கெட் 1 and 2ல இன்வெஸ்ட் பண்றதை நிறுத்தாதீங்க. அதுதான் உங்களோட ட்ரூ அசெட். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, நீங்க எந்த பக்கெட்டை ஃபில் பண்ண ட்ரை பண்றீங்கன்னு. மணி பின்னாடி ஓடுறீங்களா இல்ல ஸ்கில்ஸ் டெவலப் பண்றீங்களா? ஒரு கிராஃபிக் டிசைனிங் கத்துக்கோங்க, ஒரு நியூ லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுங்க, கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணிக்கோங்க. பக்கெட் 1 and 2 ஸ்ட்ராங்கா இருந்தா சக்சஸ் உங்களை தேடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸ்டீவன் பார்ட்லெட்டோட இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா
ஐ வில் ஃபில் பக்கெட் 1ன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஐ வாண்ட் டு see how many of you are ready to learn. Don't forget to like, share and subscribe to Madhumita Talks. See you in the next video. Bye bye.